கூலிக்கு ஏன் வரவில்லை கமல்? திமுக கூட்டணி கட்சிகளுக்கு சீட் குறைப்பா? எடப்பாடி கையில் சிக்கியிருக்கும் ஹாட் ரிப்போர்ட். இது போன்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. எடப்பாடி கையில் சிக்கியிருக்கும் ஹாட் ரிப்போர்ட். அதாவது 2011 முதல் 2021 வரை 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருந்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், மாஜி அமைச்சர்கள், மாஜி மாசேக்கள்னு பல பேரும் பணம் வாங்கிக்கிட்டு அரசு வேலை வாங்கி தரதா பண வசூல் பண்ணினதாகவும், ஆனால் பலருக்கும் அப்போ வேலை வாங்கி தரல, வேலை மட்டும் வாங்கி தராததோடு பணத்தையும் ரிட்டர்ன் பண்ணல அப்படின்ற புகார் தான் இப்போ எழுந்திருக்குதான். இந்த புகாரை எல்லாம் எடப்பாடி அவர்களே இப்போ வந்து கிராஸ் செக் பண்ணிக்கிட்டு இருக்காராம். அதில் அதிர்ச்சி தரும்படி பல மாசேக்கள், அதாவது பல மாஜிக்களினுடைய பெயர்கள் அதில் அடிபட்டு இருக்கு. குறிப்பாக எடப்பாடியினுடைய கோட்டை என சொல்லப்படக்கூடிய மேற்கு மண்டலத்தில் பல மாஜிக்களுடைய பெயர்கள் இதில் இடம்பெற்றிருக்கான். குறிப்பாக குளிர் மாவட்டத்தில் எடப்பாடிக்கு எதிராக நான் தான் தலைவர்னு பந்தா காட்டிக்கிட்டு இருந்த அவருடைய பெயர், அதுபோல் பனியன் மாவட்ட இருக்கக்கூடிய மாஜி, அதே போல் கர்நாடக எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய 2 புள்ளிகள்னு இந்த ஹிட் லிஸ்ட்டில் அவங்களுடைய பெயர்கள்லாம் இடம்பெற்றிருக்குதான். குறிப்பாக இந்த புள்ளிகளுக்கெல்லாம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சீட்டு ஒதுக்குனா கண்டிப்பாக அதிமுகவினரே கூடி பறிச்சிருவாங்க, அவங்க வெற்றி பெறது சிரமம் அப்படின்ற தகவலும் எடப்பாடி அவர்களுக்கு கிடச்சிருக்கு. அதனால் இந்த ஹிட்லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பேர்களையெல்லாம் அந்த பிரமுகர்களை கூப்பிட்டு பரேடு நடத்த போகிறாராம் எடப்பாடி. அது மட்டும் இல்லாமல் வாங்கின பணத்தை எல்லாம் ரிட்டர்ன் பண்ண வைக்கணும் அப்படின்றும் ஸ்ட்ரிக்டாக உத்தரவு போட போகிறாராம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒத்து வராத பல புள்ளிகளுக்கு வரக்கூடிய தேர்தலில் சீட்டு கிடையாதுன்னு அவங்களுடைய சீட்டை கிழிக்கவும் போகிறாராம். விஜய்க்கு ராசியான மாவட்ட தாவேகாவில் கசமுசா. அதாவது தாவேகா தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே அந்த மாவட்டத்தில் சலசலப்புகளுக்கும் பஞ்சாயத்துகளுக்கும் பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதில் அந்த மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கோஷ்டி பூசலாக இருக்கட்டும், இல்லை பணம் வாங்கிக்கிட்டு பதவியெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ற பஞ்சாயத்தாக இருக்கட்டும், இப்படி அந்த பிரச்சனைகள் நீண்டுகிட்டே இருக்கும். சமீபத்தில் மை டிவிகே அப்படின்ற ஆப் ரிலீஸ் வந்து பண்ணினாங்க. அந்த ஆப் ரிலீஸுக்கு பிறகு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வந்து எல்லா மாவட்ட செயலாளர்களையும் வரிசையாக சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ குறிப்பிட்ட அந்த மாவட்ட செயலாளரை கடுமையாக திட்டி தீர்த்திருக்காராம். என்ன அப்படின்னா, இந்த முறை அந்த மாவட்ட செயலாளருக்கு நெருக்கமான அம்மணி ஒருவருக்கு மகளிர் அணியில் பொறுப்பு கொடுத்துருக்காராம். பொறுப்பு கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் கட்சியினுடைய அலுவலகத்துக்கு மேல் மாடியிலேயே தங்கவும் வச்சுருக்காராம். அதனால் எப்பவும் மாடியே கதின்னு அவர் இருக்கிறாராம். அதில் இன்னும் கூடுதலாக இன்னொரு பஞ்சாயத்து என்ன அப்படின்னா, அதனாலேயே வந்து அலுவலகத்துக்கு பல நிர்வாகிகளும் தொண்டர்களும் போகிறதுக்கும் சங்கடப்படுவதோடு மட்டும் இல்லாமல் சமீபத்தில் அந்த அம்மணிக்கு கருக்கலைப்பும் நடந்தது அப்படின்ற தகவலும் மேலிடத்துக்கு போயிருக்கு. அதனால் கட்சியினுடைய தலைமை கடும் கோபத்தில் அந்த மாசை மீது இருக்கிறதாம். அண்ணாமலை மீது கோபத்தில் இருக்கும் ராஜா. அதாவது தனக்கு வர வேண்டிய கவர்னர் பதவி தவறி போனதுனால அதுக்கு அண்ணாமலை தான் காரணம் அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தில் இருக்கிறாராம் ராஜா. அதாவது கடந்த 2024 அப்போது தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்தார் இல்லையா, அப்போது கடந்த 2024 ஆகஸ்ட் மாதம் அவர் இங்கிலாந்துக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அந்த காலகட்டத்தில் கட்சியினுடைய பணிகளை எல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்காக ஒரு குழுவை வந்து அமைச்சாங்க. அந்த குழுவுக்கு ஒருங்கிணைப்பாளராக தேசிய செயற்குழு உறுப்பினர் ராஜாவை நியமித்தாங்க. அந்த காலகட்டத்தில் தான் மத்திய அரசும் அந்தமானுக்கு கவர்னராக ராஜாவுக்கு வாய்ப்பு தரதா முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் தமிழக பாஜகவினுடைய அப்போது கட்சியினுடைய தலைவராக இருந்த அண்ணாமலை இங்கே இல்லாதனால இந்த குழுவுக்கு ஒருங்கிணைப்பாளராக அவர் செயல்பட்டு இருந்த அந்த நேரத்தில் பதவியை வழங்க முடியாமல் போயிடுச்சு தான். அதற்கு பிறகு எவ்வளவோ முயற்சி செய்தும் கவர்னர் பதவி தனக்கு கிடைக்கல அப்படின்ற வருத்தத்தில் ராஜா இருக்கிறாராம். இதுக்கெல்லாம் காரணம் அண்ணாமலை தான். அவர்னால தான் தனக்கு கிடைக்க வேண்டிய அந்தமான் கவர்னர் பதவி கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு அண்ணாமலை மீது கடும் கோபத்தில் இருக்காரா. இருந்தாலும் கட்சி மேலிடத்தில் நீங்கள் கட்சிக்காக கடுமையாக பல வேலைகளை செஞ்சுருக்கீங்க, உழைச்சிருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கான கவர்னர் பதவி உங்களை தேடி வந்து சேரும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்தியிருக்காங்களாம். இருந்தாலும் ராஜாவுக்கு கோபம் தீரலையா. விருப்ப ஓய்வு பெறும் முடிவில் TR பாலு.
அதாவது திமுகவினுடைய மாநில பொறுப்புகளில் பெரும்பாலானவங்க வந்து வயது முதிர்ந்தவர்களாக தான் இருக்கிறாங்க. அப்படி அதில் ஒருத்தர் தான் டிஆர் பாலு. அவர் வந்து கட்சியில் திமுகவினுடைய பொருளாளராக இருக்கிறார் அப்படிங்கிறது பலருக்கும் தெரியும். ஆனால் அவர் வயது மூப்பின் காரணமாக உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறதுனால அதை கட்சி தலைமைக்கிட்டேயே தெரிவிச்சிருக்காராம். கூடிய விரைவில் நான் அரசியலிருந்து ஓய்வு எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம். அதாவது குறிப்பாக எந்த ஒரு பொறுப்பும் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து நினைக்கிறாராம். அந்த கட்சி தலைமைக்கிட்டையும் தெரிவிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதுக்கு பிறகு அவர் வெறும் எம்பி அப்படின்ற அளவுலேயே அவர் வந்து செயல்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெல்லி லாபிகளையும் கனிமொழியே பார்த்துக்கிறதுனால தனக்கும் டெல்லியில் என்ன வேலை அப்படின்னும் அவர் நினைக்கிறாராம். திமுக கூட்டணி கட்சிகளுக்கு சீட் குறைப்பா? அதாவது திமுக கூட்டணியை பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே ஒரு ஹெவி லக்கேஜ் பேக்கேஜை தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். குறிப்பாக 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் எப்படியாவது திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகள் கொடுத்த இடங்களை வாங்கிக்கிட்டு போட்டிட்டாங்க. ஆனால் இந்த முறை அப்படியெல்லாம் இருக்க முடியாது, கூடுதல் தொகுதிகள் கேட்போம் அப்படின்னு ஒரு பக்கம் சிபிஎம் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் வந்து பேச ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் திருமாவளவன் அவர்களும் தங்களுக்கு அதிக தொண்டர்கள் இருக்காங்க, வாக்கு வங்கி இருக்குது, எனவே எங்களுக்கும் அதிக தொகுதிகள் வேணும் அப்படின்னு பேசலாம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த முறை இப்போ வைகோ தரப்பில் கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 12 தொகுதிகள் வேண்டும் அப்படின்றத வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இப்படி எல்லா கட்சிகளும் அதிக தொகுதிகளுக்கு ஆசைப்படக்கூடிய அந்த நேரத்தில் தான் அதுக்கு வெடி வைக்கிற மாதிரி செயல்களை ஆரம்பிச்சிருக்குது திமுக தலைமை. ஆமாங்க, இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் மட்டும் இல்லாமல் இன்னும் வெளியிலேருந்து சில கூட்டணி கட்சிகளை உள்ளே கொண்டு வர திட்டத்தில் இருக்கிறாங்களாம் திமுகவில். குறிப்பாக இப்போ வந்து பிரேமலதா முதல்வர் அவர்களை சந்தித்து பேசியிருக்கும்போது கூட்டணி குறித்தும் பேசியிருக்காங்களாம். அதனால் தேமுதிக ஓபிஎஸ் ஆரம்பிக்கக்கூடிய புதிய கட்சி அதுவும் உள்ள வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பாமகவில் பிளவுகள் இருந்தால் கூட ராமதாஸ் அணி திமுகவுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு 15 சீட்டு வரை ராமதாஸுக்கு கொடுக்கறதுக்கு முதல்வர் அவர்களும் ரெடியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுறதுனால, அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு ஏற்கனவே போட்டியிட்டு எந்த தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்காங்களோ, உதாரணத்துக்கு இப்போ வந்து விசிக்கு 6 தொகுதிகள் வாங்கி 4 ஜெயிச்சாங்க இல்லையா, அதுபோல் அப்போ அந்த வெற்றி பெற்ற தொகுதிகளை மட்டும் ஒதுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு திமுக தலைமை வந்திருக்கு தான். இதனால் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இப்போவே புலி கரைக்க தொடங்கியிருக்கு. கூலிக்கு ஏன் வரவில்லை கமல், அப்செட்டில் ரஜினி. அதாவது கடந்த வாரம் கூலி ஆடியோ லான்ச் நடைபெற்றது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இது ஆகஸ்ட் 2ஆம் தேதி வெகு விமர்சையாக அந்த விழா நடந்துச்சு. எப்படியுமே ரஜினி படத்தோடுக்கு ஆடியோ விழாவில் ரஜினி பேசுகிற ஸ்பீச் அப்படிங்கிறது ரொம்பவே பரபரப்பாக இருக்கும். அது படத்தோட ப்ரமோஷனுக்கும் இன்னும் கூடுதலான உதவியாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் இந்த கூலி படத்தை இயக்குறது யார் அப்படின்னா கமல்ஹாசனுடைய அவர்களுடைய தீவிர ரசிகரான, ஏற்கனவே கமலை வச்சு விக்ரம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்த லோகேஷ் கனகராஜ் தான் இந்த படத்தையும் இயக்கி இருக்கிறதுனால கமல் இதில் கலந்துக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா இன்னும் சொல்லப்போனால் ஒரு வாரம் முன்பிருந்தே ரஜினி அவர்களும் கமலை தொடர்பு கொண்டுகிட்டே தான் இருந்தாராம். ஏன் அப்படின்னா போன ஆகஸ்ட் 3ஆம் தேதி நண்பர்கள் தினமும் வர்றதுனால அந்த டைமில் கமலுக்கும் தனக்குமான 40 ஆண்டுகால நட்பை எல்லாம் சிலாகிச்சு பேசுகிறதுக்கு நிறைய ஸ்கிரிப்டும் வச்சுருந்தாராம். ஆனால் கடைசியில் கமல் வராமல் போனதுனால கொஞ்சம் அப்செட்டில் ரஜினி இருக்கிறதா சொல்கிறாங்க.